இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிடுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுதல் மட்டுமல்ல, அறிக்கையிடும்படியான வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறதை, வாழ்த்துகிறதை பார்க்க முடியும். வேதம் அதைத்தான் சொல்கிறது. இயேசுவின் மரணத்தை நினைவு கூற வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிட வேண்டும், அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். இவைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு கட்டளை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு இதை சொல்லுகிறார். எந்த சூழலில் தெரியுமா? 10 குழந்தைகள் மரித்து விட்டார்கள். ஆடு மாடுகள் சொத்து சுகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விட்டது. தன்னுடைய சரீரமோ செத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. ஜீவன் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு குலைந்து போய் ஒன்றுமில்லாமல் ஆத்மா விடாய்த்து போய் உலர்ந்து போன நிலைமையில் தான் யோபுவின் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செத்து போனாலும், என் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனாலும், எனக்கு சொல்லுவதற்கென்று எதுவுமே இல்லை, ஆனால் இன்னும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி பகருகிறார். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததாம். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகருகிறார்கள். எப்படி? எல்லோரும் சொன்னார்கள், இயேசு மற்றவர்களைப் போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். பேதுரு கூட எழுந்து நின்று பிரசங்கிக்கும் பொழுது, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லி பகிரங்கமாய் தைரியமாய் சாட்சி பகிர்ந்ததை பார்க்க முடிகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தால் போதும், அவர் நமக்குள் வந்து நம்முடைய அவயங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே வண்ணாந்தரமாய் போன பகுதிகள், பாலைவனமாய் போன பகுதிகள், நம்பிக்கையற்று போன பகுதிகள், விடாய்த்து போன ஆத்மாவுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும், இழப்புகளாக இருந்தாலும் மீண்டுமாய் உயிர்ப்பித்து வாழ வைப்பார். அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். ஒரு சமயம் மார்ட்டின் லூத்தர் மிகவும் சோர்ந்து போய் தன்னுடைய அறையில் உட்கார்ந்திருந்தாராம். ஏராளமான பிரச்சனைகள், என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. எவ்வளவோ மனைவி பேசி பார்த்தும் இவர் அந்த சூழ்நிலையை விட்டு, அந்த சோர்வை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தால், திடீர்ந்து அவருடைய மனைவி ஒரு திட்டத்தை போட்டார்கள். இவர் அறையில் இருக்கும் பொழுது ஒரு கருப்பு உடை அணிந்து கொண்டு அந்த அறைக்குள் அவருடைய மனைவி நுழைகிறார்கள். மார்ட்டின் லூத்தர் அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்து விடுகிறார். என்னாகிவிட்டது? யார் மரித்து போய்விட்டார்? என்ன திடீரென்று எனக்கு எந்த செய்தியும் வரவில்லையே. மனைவி அவளை பார்த்து சொன்னாராம், இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து போய்விட்டார் என்று சொல்லும் பொழுது இவருக்கு கோபம் வந்து விட்டதாம். ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லி அதட்டினாராம். ஆமா, இயேசு மரித்து போனதுனால்தான் நீங்களும் செத்து போன ஒரு நிலைமையில உட்கார்ந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இல்ல இல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர்கள் போய்விட்டார்கள். மீண்டும் மீண்டும் மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே, அறிக்கையிடும் பொழுதே எல்லா இருளும் மறைந்து விட்டது. ஒரு புத்துணர்வு வந்து விட்டது. எழுந்து தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டாராம். பாருங்கள், அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், மரித்து போனவர்களை பார்க்கிறோம், இனி அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கையும் இழந்து விடுகிறோம். அப்படி அல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்கள், எப்பொழுதும் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மிகுந்த தைரியமாய், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம். போகிற இடத்திலெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு மரித்து விட்டார் இல்ல, உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த இயேசு நீ மரிப்பதில்லை. சாவுக்கு எதுவான நம்மையும் உயிர்ப்பிக்கத்தான் அவர் வல்லவராக இருக்கிறார், செய்வார் என்று சொல்லி தைரியம் கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுப்போம்.
ஒரு இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், செத்து கொண்டிருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில நீ என்ன இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னும் நிறைய இருக்குது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் உள்ளத்துல அனுமதிங்க. எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? மீட்பர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு உன்னத அனுபவத்தை பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பிக்க முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல, இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, எங்களை மீட்கும்படியாய் பூமிக்கு வந்தீர். மரணத்தினுடைய மரணத்தினால் ஜெயித்தீரப்பா. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். இன்று பிதாவின் வலது பார்சத்திலே மகிமையாய் எங்களுக்காக வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். மீண்டும் வரப்போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் நடத்தலும் கிருபையும் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. செத்து போன பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். எல்லாம் போய்விட்டதை ஒன்றுமில்லாமல் இழந்து விட்டால் இழப்புகளை திருப்பிக் கொள்ளட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும், கூடாரங்களுக்குள் இறங்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து சேனைகளை மாறி நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம். யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். நாமும் சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன குறைவுண்டு? நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியினால் எந்த குறைவும் நமக்கு வராது. பாதுகாத்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.